வணக்கம் நண்பர்களே. பெண் பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு தகப்பனும் சொல்லக்கூடிய ஒரு செய்தியைத்தான் இந்த வீடியோவில் நான் பதிவாக போடுறேன். எந்த ஒரு பெண்ணிற்கும் அது எத்தனை வயது எல்லாம் என்றில்லை. குறிப்பாக பள்ளி செல்லும் குழந்தைகளை சீரழிக்கும் ஒரு மது குடித்த குரங்குகள், மது அருந்திய குரங்குகள் தான், வேற என்ன. அது போதை பொருளாக இருக்கலாம், அல்லது காமம் தலைக்கேறிய மிருகங்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த குரங்குகளுக்கும் இந்த மிருகங்களுக்கும் மத்தியில் இந்த பூக்கள் நடந்து செல்ல வேண்டும். எத்தனை கொடுமையான ஒரு ஊராக அந்த தமிழ்நாடு மாறி இருக்குன்னு பாருங்கள். இப்படி மாறுவதற்கு காரணம், நான் எதுவும் ஒரு கட்சியை சார்ந்தவனோ அல்லது முதலமைச்சரை அவதூறு பரப்ப வேண்டும், அவர் மீது குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக இதை கூறவில்லை. முதல்வர் என்ற பதவியில் இருப்போம் உங்களுக்கு இதை குறித்து கொஞ்சம் கூட கூச்சம் இல்லையா, வெக்கம் இல்லையா? ஐயா, அப்படியெல்லாம் கேட்டாதான் நீங்கள் முழிச்சுக்கிறீங்க. சவுக்கு சங்கர்னு ஒரு பத்திரிகையாளர் இருந்தார். அவர் நல்லவரோ கெட்டவரோ, அவர் மேலே 1000 வழக்குகளை கூட, இத்தனை வழக்குகள் கூட போட்டுக்குங்க. அவர் இப்போ அவருடைய சேனல் முடங்கியிருக்கு. கிட்டத்தட்ட நான் சொல்கிறது ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கரடியாக கத்துனார். ஐயா, நல்ல அதாவது சட்டம் ஒழுங்கு தெரிந்த டிஜிபி போடுங்க, சட்டம் ஒழுங்கு பிரிவோ இல்லையோ டிஜிபி நியமனம் பண்ணுங்க. நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, உங்களை யாரோ தவறாக வழி நடத்துகிறாங்க, தப்பாக ஆலோசனை சொல்கிறாங்க, நீங்கள் ஏதோ ஒரு கவனத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது சொன்னார். அவர் மேலே அவர் யார்கிட்ட காசு வாங்கிட்டு சொன்னாரோ, இல்லை அவர் வேறொருத்தர் தூண்டிட்டு சொன்னாரோ, சொன்னது உண்மையா இல்லையா? இன்றைக்கி பொறுப்பு டிஜிபியாக இருக்கவருக்கு சட்டம் ஒழுங்கில் அனுபவம் இல்லை. இதை நான் சொல்லலை. தமிழக காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் மத்தியில் பேசப்படுகிற ஒரு பேச்சு உண்டா இல்லையா? இதுக்கு ஆதாரம் இருக்கான்லாம் கேட்கக்கூடாது. சாட்சி இருக்கா, ஆதாரம் இருக்கா, யார் சொன்னாங்கலாம் கேட்கக்கூடாது. கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் மக்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் அதாவது உள்துறை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர், நீங்கள் உங்கள் துறையில் இருக்க அதிகாரிகள் சொல்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு துறையில் சரியாக அனுபவம் கிடையாது. பொறுப்பு டிஜிபிக்கு திரும்ப காதில் வாங்கிக்கிடுங்க. அப்புறம் சட்ட ஒழுங்கு டிஜிபி இதாக இருக்கிற பொறுப்பில் இருக்க உயர் அதிகாரிகளுக்கும் அந்த பொறுப்பு இல்லை. ஒரு லாண்ட் ஆர்டர் டிஜிபி ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னா மற்ற மாவட்ட எஸ்பிக்கெலாம் நடுங்குமா, அவங்க சொல்கிறது தான். ஆனால் இப்போல்லாம் யாரும் கண்டுக்கிறது இல்லை. காரணம் இதெல்லாம் டம்மி பீஸுன்ற மாதிரி வச்சுருக்காங்க. உண்மையா இல்லையா நான் சொல்கிறது? சந்தி சிரிக்குதா இல்லையா? சட்டம் ஒழுங்கு இல்லைங்க, நீங்கள் சொல்கிற தப்புங்க, ஏதோ அங்கொன்று இங்கொன்றுமா நடக்கணும்னு சொல்ல முடியாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்தாலும் தவறு தான். இதில் கேவலமான ஒரு புள்ளி விவரம். இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு கேவலமாக இல்லையா? மனுஷனா இவங்கெல்லாம் எதை சொல்கிறாங்கன்னா, புள்ளியோர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2025 குற்ற எண்ணிக்கை கம்மியாகிருக்கான். காரி துப்பிடுவாங்க. போலீஸ்னால் என்ன பெரிய விஷயம் இல்லை, கையில் துப்பாக்கி வச்சுருக்காங்க, லத்தி வச்சுருக்காங்க. அதனால் நியாயம் பேசினா கூட அவன் அடிப்பான், அவன் அடித்தான்னா நம்ம என்னென்னு கேட்க முடியாது. இப்படி ஒரு கொடூரமான ஜனநாயகம் இது. டிஜிபி பொறுப்பு டிஜிபிக்கு அதில் அனுபவம் கிடையாது, சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அனுபவம் கிடையாது, யாருக்குமே அனுபவம் கிடையாது. இவருக்கு எந்த இதுவும் கிடையாது, எந்த இதுவும் இல்லை. ஆழ்ந்த உறக்கமா இல்லை ஏதோ ஒரு வெற்றிடத்தை பார்த்து அப்படியே முடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரா? அவர் பார்வையே அப்படி தான் இருக்குது. அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கிறாரா? நம்ம பையன் வந்துடுவானா, நம்ம பையனை கொண்டு வந்துடலாமா, எந்த சீனியரை எங்கே காலவாரி விடணும், இல்லை எந்த சீனியர் நம்ம பையனை ஆதரிப்பார், யார் மறுதளிப்பாங்க, யாரை வச்சு நம்ம பையனை திரும்ப முதலமைச்சர் ஆக்கிறது, இதை மட்டும்தான் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு நான் குற்றம் சாட்டினா உங்களால் இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஐயா, நான் திரும்ப சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு சாதாரண குடிமகன் நான் சொல்கிறேன், ஒரு வாக்காளனாக கேட்கிறேன். நான் வாக்களித்தனோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் பெரும்பான்மையான மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர், உங்களுடைய வேலை என்ன? மந்திரிகளை காப்பாற்றுவதா? சிறைவாசம் போயிட்டு வந்த மந்திரிக்கு தியாகி பட்டம் கொடுக்கறதா? முழுக்க களவாணின்னு தெரிஞ்சவனை போய் டெய்லி அவரை புகழ்ந்து பேசுறதா? இதுதான் ஒரு முதல்வருடைய லட்சணமா? நான் ஏன் இத்தனை உணர்ச்சி வசப்படுகிறேன் என்றால், வளர்ந்து பெரிய மனுஷியாகி ஒரு நல்ல பதவியில் உட்கார்ந்து அந்த குடும்பத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டிய குழந்தைகள் எல்லாம் கற்பழிக்கப்பட்டு கழுத்து நெறித்து கொலை செய்யப்பட்டு நடுரோட்டில் தூக்கி வீசிட்டு போகிறான். அந்த ஊரில் நீங்கள் முதல்வர்னு இருக்கிறதே கேவலம். முதல்ல இதுக்கு வேற ஒரு இதை அனுப்பிச்சு விட்டீங்க. அங்கே பார்த்தீங்களா, தூத்துக்குடியில் உங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பு, எவ்வளோ எதிர்ப்பு எழுந்ததுன்னு.
அதையாவது உரைக்குதா? நமக்கு இப்படியெல்லாம் மக்கள் வந்து கொந்தளிச்சு நிற்கிறாங்களே, உடனே கணக்கு என்ன போடுவீங்கன்னா, அடுத்து இன்னொரு 1000 ரூபா போடலாமா, 1500 ரூபா போடலாமா, அல்லது வேறு ஏதாவது மிக்சி கொடுக்கலாமா, கிரைண்டர் கொடுக்கலாமா, இல்லை வீட்டுக்கு அல்வா வாங்கி கொடுக்கலாமா, இந்த மாதிரி தான் யோசிப்பீங்களுடைய இந்த டிஜிபியை போடவே மாட்டீங்க. ஐயா, ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் யாராக இருக்காங்களா? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், என்னால் சாட்சி பூர்வமாக அயோக்கிய போலீஸ்காரங்களை என்னால் அடையாளம் காட்ட தெரியும். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், நல்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸையும் எனக்கு தெரியும், கடமையை மிக சரியாக செய்யக்கூடியவர்களையும் எனக்கு தெரியும். ஆனால் அவங்களையும் கூட இந்த குரங்கு புத்தி கொண்ட போலீஸ்காரங்க வந்து டாமினேட் பண்ணுவாங்க. வேறு வழியே இல்லாமல் ஊமையாக போவாங்க அந்த நல்ல போலீஸ்காரங்க. நீங்கள் மிக கொடுமையான ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் முதல்வர் அவர்களே, மிக மிக கொடுமையான ஆட்சி. காவல்துறையை வைத்து மிகுந்த அலட்சியம், ஆழ்ந்த உறக்கம், மதியத்தூள், கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்காத குறைய வேலை வைப்பாங்க போலீஸ்காரங்க. அவங்களுடைய ஒர்க்லோடு தெரியும், என்ன போலீஸ் பற்றாக்குறைன்னு அவங்க சொல்கிறாங்க, ரைட், ஒத்துக்கிறோம். அதுக்காக அலக்களிப்பு, அலட்சியம், ஆழ்ந்த உறக்கம், இதெல்லாம் இந்த காவல்துறையில் இருக்கா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். இத்தனையும் வச்சுக்கிட்டு வெற்றிக்கான உத்தி போடுறதுக்கு பெண்ணு பண்ணுங்கிற மாதிரி நிறுவனங்களை வச்சுக்கிட்டா நீங்கள் வந்து கதை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு யார் ஐடியா கொடுத்து நீங்கள் ஜெயிச்சிட போகிறீங்க? மிஞ்சி போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்களை மாதிரி பேசுகிறவங்களை வந்து தடுப்பீங்க. அவ்வளோதானே உங்களால் முடியும். 1000 பேர் வருவாங்க. ஒரு சவுக்கு சங்கர் ஒரு சேனலை முடக்குனீங்க, எத்தனை சேனல் இப்போ முளைச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படியே நம்ம இந்த பணம் கொடுத்து, பணம்னா இது சொல்கிறேன், பெனிஃபிஷரிஸ், இந்த பெண்களுக்கான மாதாந்திர பணம், அது என்ன, அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்களோ தெரில, உங்கள் அப்பா பேர் தான் வச்சுருப்பீங்க, கலைஞர் ஓய்வூதியம், அந்த ஊதியம், இந்த ஊதியம், பெண்கள் நலத்திட்டம், ஏதாவது இப்படித்தான் யோசிப்பீங்களே ஒழிய, நீங்கள் இந்த குற்றங்களை கலைந்து நீங்கள் ஆட்சிக்கு வாங்க, வராமல் போங்க. ஏன் இந்த வந்து குரங்குகளை ரோட்டில் ஊற்றி விட்டுருக்கீங்க? ஐயா, மது குடித்தால் அவன் மதி இழப்பான், அவன் கொடூர செயல்களை செய்வான் அப்படிங்கிறதுக்காக தான் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவு தினம் அன்னைக்கு 3 நாட்கள் நீங்கள் கிட்டத்தட்ட 4 மாவட்டங்களில் வந்து மதுக்கடைகளை மூடுறீங்க. ஏன் மூடுறீங்க சொல்லுங்கள்? என்னை திறந்து விட வேண்டியதானே? காரணம் என்ன சொல்கிறீங்க? கும்பலாக வருவாங்க, குடிப்பாங்க, அப்போ சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும். நல்ல நோக்கம், உங்கள் செய்தி கரெக்டு. அந்த அறிவு, அப்போ வேலை செஞ்ச அறிவு, இந்த கும்பலாக குடித்தாங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, அங்கே கொலை நடக்கும், இங்கே சமூக குற்றங்கள் நடக்குங்கிறது யோசிக்கிற அறிவு, இந்த பெண்கள் நடமாடக்கூடிய இடங்களில் இந்த கும்பல் போச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிக்க தெரியலையா? சொல்ல ஆரம்பித்தாலும் பேச ஆரம்பித்தாலும் உங்களை பற்றி சொல்கிறதுக்கு 1008 இருக்குது. நீங்கள் இன்னும் இந்த 60களில் திமுக போட்டு அதே கணக்குகளை போட்டு உட்காந்துருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சுயா, நீங்கள் கொஞ்ச நாள் ஓய்வெடுங்க, நல்லது, நல்லா இருப்பிய, எங்கள் பிள்ளைகளாவது தப்பிக்கும். ஓய்விடுங்க ஐயா, ஐயா தயவு செய்து ஓய்விடுங்க, இதான் நல்லது. சிறுபான்மை, தாழ்த்தப்பட்டுக்கு நாங்கள் தான் காவலர், அதை பண்ணோம், இதை பண்ணணும், திராவிட நாடு, திராவிட மாடல், இதெல்லாம் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. உங்களால் அதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வச்சு நீ ஜெயிக்கவே முடியாது. அவ்வளவு சந்தி சிரிக்குது. ஒருவேளை நான் சொல்கிறதில்ல, என்னுடைய அதீதமான கோபத்தினால என்கிட்டேருந்து ஒரு என்னை அறியாமல் உங்களை காயப்படுத்தக்கூடிய செய்திகள் வந்திருந்தால் நான் சொன்னதை முதலிலிருந்து திரும்பி பாருங்கள். என் கோபத்தின் நியாயம் உங்களுக்கு புரியும். நீங்கள் முதல்வராக இருப்பதால் உங்களை கேட்கிறோம். உங்களிடத்தில் யார் இருந்தாலும் இதே கேள்விதான். தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய கருத்துக்களை நான் சொன்னதில் திருத்திக் கொள்ள வேண்டிய கருத்துக்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நாகரீகமாக எடுங்கள். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி